வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். தேர்தல் முடிவு எழுப்பும் கேள்விகள். அறிமுக உரை தோழர் அகமது நதீம், மொழிபெயர்ப்பாளர். சிறப்புரை தோழர் மருதையன், இடதுசாரி செயல்பாட்டாளர். நாள் 27/6/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி. இடம் படைப்பு அரங்கம், கோடம்பாக்கம் R2 காவல் நிலையம் எதிரில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான். இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். விஜய் ஒரு தடவை 2 தடவை பாத்துக்கிறது நல்லது. என்னால 2 நாள் தூங்க முடியல சார். 8000 வாக்குகள் பின்தங்குகிறார் மு.க. ஸ்டாலின். என்னால பேச முடியல. அன்னைக்கு அந்த நெறியாளர் கேட்கிறாரு, தோழர் பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. என்னால பேச முடியல. அவ்வளவு ஒரு சோகம் என்னை கப்பிக்கொள்கிறது. 1 வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனின் வீட்டுல உல கொதிக்கல சார். பட்டினியோடு கிடக்கான் சார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்களா இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சோகம் நேர்ந்திருக்கிற போது ஒருவருக்கு எவ்வளவு வக்கிரமும் குரூரமும் இருந்தா யாரை வீழ்த்தி இருக்கிறாரோ அவருக்கு போன் போட்டு வாழ்த்து சொல்ற. நீ எந்த கூட்டணியில இருக்க? கிளைகள் இல்லாத கட்சிக்கு 8 இடங்கள், கட்சியை காணாம போகும் கட்சிக்கு 10 இடங்கள் பிளஸ் ராஜ்யசபா. அசகாய சூரன், நாடாளுமன்ற புலி, தமிழ்நாட்டினுடைய திராவிட போர்வால் அவருடைய புள்ளைய பார்த்து தானங்க கேப்டன் புள்ள பயந்து ஓடணும். நியாயம் தானே? ஆனா கேப்டன் புள்ளைய பார்த்து இந்த புலிக்கு பிறந்த பூனை பயந்து ஓடிருச்சுன்னா பெரிய கட்சி எது? இத நான் சொல்லல. மின்சார வாரியத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை வைகோவருடைய மகன் அவருடைய சொந்த தொகுதி திருச்சியில நடத்தியிருக்காரு. எத்தனை பேர் தெரியுமா? 110 பேர் உட்கார்ந்துருக்கு. போட்டோ இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருந்தா நான் இனிமே ஊடகங்கள்ல பேசுறதை நிறுத்திடுறேன். 110 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. கிழிச்சி நட்டுட்டேன் நானு அப்படிங்கிறாருல திருச்சிய. அந்த திருச்சி தொகுதிக்குள்ள 110 பேர் தான் வைகோவனுடைய மகனுக்காக வைகோவுக்காக வர்றாங்கன்னா கட்சியினுடைய லட்சணம் தான். நீங்க விசிகாவை பார்த்தெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. விசிகா எல்லாம் பெரிய கட்சி. கட்சியினுடைய மொத்த மாவட்ட செயலாளர்கள்ல 1/3 மெஜாரிட்டி சொந்த சமூகம் தான். கட்சியினுடைய அணிகள்ல முக்கிய பொறுப்புகள் யாருக்குன்னா சொந்த சமூகம் தான். அப்ப இதுக்கு பேர் என்ன? வேற விஜயகாந்த் வந்ததாலதான் நம்ம வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு, இல்லைன்னா நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக வந்திருப்போம் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு. ஆனா தேமுதிக மதிமுக ஒரு பெரிய பொருட்டாவே கத்துதுல. விஜயகாந்தையும் காலி பண்ணியாச்சு, கலைஞர் முதலமைச்சராவதையும் தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு ஒரே கல்ல 2 மாங்கா அடிச்சோம். இப்படி தன்னுடைய தோல்வியை கூட கருத்தில் கொள்ளாமல், தன்னுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருப்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் இன்னொருவருடைய தோல்வியை கொண்டாடுகிற மனநிலைக்கு சாடிஸ்ட் மனநிலைன்னு பேர் வைக்கலாமா இல்லையா? இந்த தேர்தல்ல எதுக்கு சார் VS பாபுக்கு போன் பண்ணி பேசினாரு? செந்தில் செல்வனுக்கு 8 கோடியும் திமு ராஜேந்திரனுக்கு 10 கோடியும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது என்ன? செந்தில் செல்வனுக்கு 8 கோடி, 2 பேர் MLA கொடுத்தா 2 பேருக்கு 10 கோடி தானே கொடுக்கணும். இவருக்கு 10 கோடி, அவருக்கு 8 கோடினா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல சிக்கல் வருது. செந்தில் செல்வனா அவங்க குறைத்து மதிப்பிடுறாங்க. செந்தில் செல்வம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தோன்றால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வர்றாங்க. அந்த மனநிலை வைகோட்டையும் இருக்கு, வைகோருடைய மகன்ட்டையும் இருக்கு. இல்ல வேற கணக்கு கூட தாவேக்காவில இருந்து சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால அவரு பூத் ஏஜென்ட் போறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது, பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. வைகோ பையன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? தான் காரை போய் நிப்பாட்டிட்டு டிரைவரை விட்டு கதவை திறக்க சொல்லி துரை வைகோ வாழ்க அப்படின்னு சொல்லுவாரு. டிரைவர் தான் போய் சொல்லுவாரு. அது சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. வேணா வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். அண்ணன் திருமாவுக்கு நெடுங்காலமாக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் விசிகாவுக்கு கிடைக்க விடாமல் செய்தவரும் அவர் தான். சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது பொது உடைமை இயக்கங்கள் என்கிற பாரம்பரியம் பெற்ற பொது உடைமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியவரும் அவர் தான். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களை எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் அவர் ஆளாக்கலாம். தயவு செய்து அவரிடத்துல எச்சரிக்கையாக இருங்கள். அரண்சேனையர்களுக்கு வணக்கம். நான் மதுரை உலகன். இங்கே நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். மதிமுகவின் உயர்மட்ட குழு கூடியிருக்குது. 18 பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விவாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எடுத்த முடிவை நாளை நாங்க பொதுக்குழுல வச்சு பேச போறோம். மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக மதிமுக இருக்கும் என்பது போல பேச்சுகள் அடிபடுது. மதிமுக பொதுச் செயலாளர் சில நாட்களாக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறார், அவருடைய மகனும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போறாங்க, என்ன நடக்குது? திமுக கூட்டணியில இருந்து வெளியேற வேண்டும் என்கிற முடிவை தேர்தல் முடிவு வந்த அந்த நாளிலேயே வைகோ எடுத்து விட்டார். அதற்கான ஒத்திகைகளை பல கட்டங்களாக அவர் பார்த்தார். இன்றைக்கும் ஒரு ஒத்திகை பார்த்திருக்கிறார். நாளை அது
வெளி உலகுக்கு தெரிய வரும் என்பதுதான் யதார்த்தமான செய்தி. ஆனால் அரசியல் அறிந்தவர்கள், அரசியல் பார்வையாளர்கள் எப்போதோ கணித்து விட்டார்கள் வைகோவினுடைய போக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை. வைகோ திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற முடிவை தேர்தலுக்கு முன்பே எடுத்தவர் தான். ஆனால் எங்களுடைய இருப்பு காரணமாக அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்று விடக் கூடாது. திராவிட வெற்றி கழகம் ஒரு சிறிய கட்சி, அதனால என்ன பாதிப்பு வந்துடும் அவங்களுக்கு? இல்ல, திராவிட வெற்றி கழகம் சிறிய கட்சியா பெரிய கட்சியான்றது இல்ல வைகோவினுடைய பிரச்சனை. அவருக்கு என்னன்னா, எங்க வல்லம் பஷீர், மல்லை சத்யாலாம் போய் திமுக கூட்டணியில அங்கம் வகிச்சு 1 சீட்டு 2 சீட்டை வாங்கி அவங்க தேர்தலில் போட்டியிடுற ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருமே. ஏன்னா இப்ப நாங்க கட்சி தொடங்கியதற்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்துல ஒட்டுமொத்தமாக கட்சியை காலி பண்ணி எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல ஒட்டுமொத்தமாக கட்சியை காலி பண்ணி எங்க கட்சிக்கு வந்துட்டாங்க. தஞ்சாவூர்ல கட்சியில ஒட்டுமொத்தமாக காலி பண்ணியாச்சு. இப்படி வைகோ எதிர்பார்த்ததற்கு நேர் மாறாக எங்களுடைய அந்த அரசியல் பயணம் என்பது அமைந்து விட்டது என்பதை வைகோவால் ஏற்க முடியல. நாங்க 1ஆம் தேதி போய் அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக இருக்கிற போது சந்திச்சு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க போறோம். அதையே அவரால் ஏற்க முடியல. கூட்டணியினுடைய ஆதரவு கடிதத்தை எங்களுக்கு நாங்க திமுகவுக்கு கொடுக்குறோம். அதையே அவரால் ஏற்க முடியல. அப்போ எங்களுடைய அந்த அரசியல் பயணத்தை ஏற்க முடியாம தான் அவர் திமுக கூட்டணியில இருந்தார். ஒருவேளை திமுக கூட்டணியில அவர் வெளியேறினா நாங்க உறுதியாக திமுக கூட்டணியில் இடங்களை பெற்றிருப்போம். இப்பவும் நாங்க திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை. வைகோ வேணா மாறலாம், நாங்க வைகோ ஆக முடியாது, நாங்க மதிமுக ஆக முடியாது. நாங்க உறுதிப்பாட்டோடு இருக்கோம். திராவிட இயக்கத்துக்கு அரணமைப்பது, திராவிட இயக்கத்துக்கு துணை நிற்பது அப்படிங்கிறது எங்களுடைய முடிவு. அதனால நாங்க வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் இருக்கோம். அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கிராமப்புறத்துல, மகன் செத்தாலும் பரவாயில்ல மருமக தாலி அறுத்தணும்னு மாமியா நினைச்சாலான்னு. அந்த மாமியா யாருன்னு கேட்டா வைகோ தான். அந்த மனநிலையில் இருந்துதான் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கணும்னு முடிவெடுத்தாரு. எப்போ திமுக தோல்வி அடைந்த செய்தி வந்ததோ அந்த நொடி பொழுதே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. VS பாபுவுக்கு போன் போட்டு வாழ்த்து சொன்னவர் யாருன்னா வைகோ தான். முதல் துரோகத்தை காங்கிரஸ் செய்ததாக நாம சொல்றோம் இல்லையா? காங்கிரஸ் செய்யல முதல் துரோகத்தை செய்தவர் வைகோ. அது என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறார் அன்னைக்கு வீட்டுல. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, நான் ஆதாரத்தோட வெளியிட்டுருவேன் வைகோ என்னென்ன செஞ்சாரு வீட்டுல. அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. வருகிறார், அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க. அத ஒரு பெரிய விஷயமா பேச முடியுமா? தோற்று இருக்கிறவர் யாரு? VS பாபு இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறவர் யாரு? திமுகவினுடைய தோழர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னால 2 நாள் தூங்க முடியல சார். அன்னைக்கு நான் ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல இருக்கேன். 8000 வாக்குகள் பின்தங்குகிறார் MK ஸ்டாலின். என்னால பேச முடியல. அன்னைக்கு அந்த நெறியாளர் கேட்கிறாரு, தோழர் பேசுங்க பேசுங்க அப்படிங்கிறாரு. என்னால பேச முடியல. அவ்வளவு ஒரு சோகம் என்னை கப்பிக்கொள்கிறது. 1 வார காலமாக திராவிட முன்னேற்ற கழகனுடைய தொண்டனின் வீட்டுல உல கொதிக்கல சார், பட்டினியோடு கிடக்கான் சார். தமிழ்நாட்டு மக்கள் நீங்களா இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய சோகம் நேர்ந்திருக்கிற போது ஒருவருக்கு எவ்வளவு வக்கிரமும் குரூரமும் இருந்தா யாரை வீழ்த்தி இருக்கிறாரோ அவருக்கு போன் போட்டு வாழ்த்து சொல்ற. நீ எந்த கூட்டணியில இருக்க? எந்த கூட்டணியில சார் இருக்கீங்க? நீங்க திமுக கூட்டணியில தானே இருக்கீங்க. 1 நாள் அண்ணன் தளபதி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய வந்தீங்களா? 1 நாள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிரச்சாரம் செய்ய வந்தீங்களா? அந்த தலைவர்களுக்கு கூட பிரச்சாரம் செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் மனதில் அவ்வளவு வன்மம், வஞ்சகம் கப்பி போயிருந்துச்சா இல்லையா? சில ஆண்டுகளாகவே 2017 இருந்தே மதிமுக திமுக கூட்டணியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் மேல தனிப்பட்ட முறையில் வன்மம் வருவதற்கான தேவை என்ன? தம்பி ஸ்டாலினோட நான் கூட நிற்பேன், உடன் நிற்பேன், கடைசி வரைக்கும் கூட இருப்பேன் அப்படிலாம் சொன்னவர் தானே அவரு. அதாவது அண்ணன் ஸ்டாலினை ஒருபோதும் ஏற்றுக்கொண்ட தலைவராக அவர் வெளிப்பட்டதே கிடையாது. அண்ணன் ஸ்டாலின் மீது அவருக்கு எப்போதும் ஒரு ஒவ்வாமை. விமான நிலையத்துல மதுரையில இறங்குறாரு சார். திமுகவுக்கு போயிட்டாரு அந்த தலைவர். அப்புறம் இறந்தும் போயிட்டாரு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரு நானே எல்லாம் இவரை வரவேற்கிறதுக்காக போயிருக்கோம். சிவகங்கையில ஒரு திருமணத்தை முடிச்சுக்கிட்டு அண்ணன் ஸ்டாலின் இவர் வர்ற விமானத்துல புறப்பட்டு சென்னை போறதுக்காக மதுரை விமான நிலையம் வர்றாரு. ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள். அன்னைக்கு அவர் வெறும் இளைஞரணி செயலாளர் தான், வேற எந்த பொறுப்பும் இல்லை அவருக்கு. 1000 விளக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர். ஆயிரக்கணக்கான திமுக தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இவர் வெளியில வர வேண்டியதானே? நீங்க இறங்கிட்டீங்கல்ல விமான நிலையத்துல, இதுக்கிடையில திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிறோம். வெளியில வராம போய் வெயிட்டிங் ஏரியால உட்காந்துட்டார். அப்ப அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தலைவர் நான் பக்கத்துல இருக்கும்போது சொன்னாரு,
தலைவன் பக்கத்துல போனா அப்படியே நெருப்பு கொதிக்குது, அவ்வளவு கொதிநிலையில இருக்கான் தலைவன். ஸ்டாலினை ஒரு காலம் அவனால ஏற்க முடியல அப்படின்னு சொன்னார். இதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணன் ஸ்டாலினுடைய அரசியல், அண்ணன் ஸ்டாலினுடைய வளர்ச்சி, அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு திசை காட்டுகிற தலைவராக உயர்ந்த அந்த சூழல், அதை வைகோவால் ஒருபோதும் ஏற்கவே முடியல. 9 வருஷமா நான் கூட்டணியில இருந்தேன், சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தேன் கலைஞருக்குன்னு சொன்னார்ல. இப்ப நேற்றைக்கு முன்தினம் சொல்றாரு, சுயமரியாதையை விட்டு கொடுத்து விட்டுதான் நான் அந்த கூட்டணியில தொடர்ந்தேன். உங்களுக்கு சுயமரியாதைக்கு என்ன சார் ஆபத்து வந்துச்சு? இந்த 9 ஆண்டுகள்ல உங்களை என்ன குறைவா திமுக நடத்திருச்சு? அழிந்து போக போற ஒரு கட்சி, அதுக்கு போய் 10 சீட்டு ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு கொடுக்குறாங்க, மேலவை உறுப்பினர் கொடுக்குறாங்க. கிளைகளே இல்லாத கட்சிக்கு 8 தொகுதியில் கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு பாருங்க ரொம்ப குறைவா கொடுத்துட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு. ஒரு மதிமுக இருந்தாலும் ஒரு பெரிய 21 சீட்டு பத்தாதுன்னு சொல்லி வெளியே வந்தவர் இல்லையா? இன்னைக்கு ஒரு 4 சீட்டுக்கு போய் நம்ம போய் நிக்கிறோம், சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு போய் நிக்கிறோம் மாதிரியான சூழல் வந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் நியாயமானது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அழிய போற கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்து ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்காங்க அப்படின்னு வைகோ சொல்றாரு இல்லையா? அந்த அழிய போற கட்சியினுடைய முகமாக அறியப்படுகிற தம்பி விஜய் பிரபாகர் விருதுநகர்ல போட்டியிடுறாரு அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வைகோவினுடைய மகன் விருதுநகர்ல போட்டியிடாம திருச்சிக்கு ஓடி வந்தார். விஜய் பிரபாகர் தானே வைகோவினுடைய மகனை பார்த்து பயந்து போய், இவரு தானே பெரிய அசகாய சூரன், நாடாளுமன்ற புலி, தமிழ்நாட்டினுடைய திராவிட போர்வால், அவருடைய புள்ளைய பார்த்து தானங்க கேப்டன் புள்ள பயந்து ஓடணும். நியாயம் தானே? ஆனா கேப்டன் புள்ளைய பார்த்து இந்த புலிக்கு பிறந்த பூனை பயந்து ஓடிருச்சுன்னா பெரிய கட்சி எது? எது சார் பெரிய கட்சி? தேமுதிக தானே சார் அப்ப பெரிய கட்சி? தேமுதிக தானே சார் பலமான கட்சி? அப்ப அந்த கட்சிக்கு 10 இடங்களை தானே கொடுக்க முடியும். உங்க கட்சியை ஏன் தேமுதிகவோட ஒப்பிட்டுக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். தேமுதிக பலமான கட்டமைப்பை தமிழ்நாடு முழுமைக்கும் இப்பவும் வச்சிருக்காங்க சார். அது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? உங்க கட்சிக்கு எங்க இருக்கு கட்டமைப்பு? மாவட்ட செயலாளரே பல மாவட்டத்துல உங்க கட்சிக்கு இல்ல. உங்க கட்சியும் தேமுதிகவையும் போய் நீங்க ஒப்பிட்டுக்கிறீங்க. சரி, இன்னொரு பக்கம் இப்படி வாங்க. தேமுதிக அழியிற நிலையில இருக்குன்றாருல, அழியிற நிலையில இருந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துருச்சு திமுகன்றால, அந்த கட்சி அழியிற நிலைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு? நம்ம வைகோ தான். 2011 எதிர்கட்சி தலைவருங்க கேப்டனு. 2016 பழம் நழுவி பால்ல விழும்னு சொல்றாரு கலைஞர். அன்னைக்கு அந்த கூட்டணி அமையப்பட்டிருந்தா ஜெயலலிதா அம்மையா இறந்து போயிருக்க மாட்டார். ஜெயலலிதா அம்மையார் இறந்து போயிருக்க மாட்டாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு, ஓய்வுல இருந்திருப்பாரு, நல்லா இருந்திருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். 2016 திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். சும்மா இருந்தவரை கூப்பிட்டு, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவணம் கட்டி இருக்கிற ஆண்டி இருக்காங்கல்ல, அந்த ஆண்டியை போய் நீ பட்டு வேட்டி கட்ட வேண்டிய ஆளு ஏன் கோவணம் கட்டி இருக்கிறேன்னு கூப்பிட்டு வந்து அந்த கோவணத்தை உருவிட்டு விடுற வேலையை யாரு செய்வான்னா வைகோ செய்வார். 2016 அதான் நீங்க எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டியவர், உங்களை போய் திமுக கூட்டணியில 20 சீட்டுக்கு 30 சீட்டுக்கு காலி பண்ண பாக்குறாரு கலைஞர்னு உசுப்பேத்தி அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சு கொண்டு வந்து அந்த கட்சியை ரோட்ல போட்டு உடைச்சு சின்னாபின்னமாக்குனது யாருன்னா இதே வைகோ தான். இதை நான் சொல்லல. மயிலம் தொகுதியில CV சண்முகத்தை எதிர்த்து போட்டியிட்டார்ல எல் வெங்கடேசன், அந்த கட்சியினுடைய உயர்நிலை குழு உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார், எங்க கட்சியை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது, எங்க கட்சியை அழிக்க பார்த்த ஆள் நீதான், நாங்க அதை பேச வேண்டிய கட்டாயம் வந்துடும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கட்சியை அழிச்சதே நீங்க. இன்னைக்கு அந்த கட்சி அழிய போற நிலையில இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கட்சி அழிய போற நிலையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தேமுதிக உங்களை விட பலமான கட்டமைப்பு கொண்டிருக்கிற கட்சி. எல்லா ஊர்லயும் அவங்களுக்கு கிளைக்கழகம் இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கா? உங்க கட்சிக்கு மாவட்ட செயலாளர் போடவே ஆள் கிடையாது, ஒன்றிய செயலாளரே பல ஊர்ல கிடையாது, கட்சி கிளையே எங்கேயுமே கிடையாது. அடுத்து கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சின்னு விசிகாவை அவர் சொல்றாரு. நான் இன்னைக்கு சவால் விடுறேன், அண்ணன் திரும்ப சென்னையில ஒரு அறைகூவல் விடுத்தாருன்னா 50,000 பேர் திரளுவாங்க. 50,000 பேர் திரளுவாங்க சார். வைகோ ஒரு அறைகூவல் விடுக்க சொல்லுங்க. நேற்று அண்ணன் ஆராசா சொன்னார் பாருங்க, எனக்கு அண்ணன் ஆராசா மேல ரொம்ப வருத்தம். ஒரு கட்சியை கலைஞர் கோட்டத்துக்குள்ள அடைக்கல. ஐயோ, கலைஞர் கோட்டத்துக்கே இல்லைங்க கட்சி. அண்ணன் நாஞ்சில் சம்பத் தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு, 2 மினி பஸ்ல ஏத்தனா மொத்த பேர் காண மாட்டான், ஒரு கட்சி நடத்திக்கிட்டு அதுக்கு ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாரு ஒரு நாள். அதான் யதார்த்தமான உண்மை. கலைஞர் கூட்டத்துல 2000 பேருக்கு மேல உட்காரலாம் சார். 2000 பேர் எங்க சார் இருக்காங்க? என்ன நீங்க வைகோவுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை கொடுக்குறீங்க? நீங்க பாட்டுல கலைஞர் கூட்டத்துல அடக்கிற அளவுக்கு கட்சி இருக்குன்னா அவர் 2000 பேர் இப்ப நாளைக்கு கூப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு கொண்டாரு. அவரு ரோட்ல போறவன் வரவன் எல்லாம் கூப்பிட்டு, உன் பேர் என்னடா? என் பேர் சங்கிலி, நீ தாண்டா கங்கலி, வாடா கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர், நாளை கூப்பிட்டு உட்கார வச்சுருவார் பாருங்க. அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அவ்வளவு பேர்லாம் அந்த கட்சியில இல்ல. இதற்கு என்ன உதாரணம்னா,
அண்ணன் சிதம்பரத்துல எம்பியா இருக்காருல்ல திருமாண்ணன், சிதம்பரத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் திருமாண்ணன் போனாருன்னா 5000 பேர் வர்றாங்க. 5000 பேர் வராங்க சார். நேற்றைக்கு மின்சார வாரியத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தை வைகோனுடைய மகன் அவருடைய சொந்த தொகுதி திருச்சியில நடத்தியிருக்காரு. எத்தனை பேர் தெரியுமா? 110 பேர் உட்காந்துருக்கு. போட்டோ இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த எண்ணிக்கை கூடுதலாக இருந்தா நான் இனிமே ஊடகங்கள்ல பேசுறதை நிறுத்திடுறேன். 110 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. சொந்த தொகுதிக்குள்ள எம்பியா இருக்கிற தொகுதிக்குள்ள கிழிச்சி நட்டுட்டேன் நானு அப்படிங்கிறாருல திருச்சிய. அந்த திருச்சி தொகுதிக்குள்ள 110 பேர் தான் வைகோனுடைய மகனுக்காக வைகோவுக்காக வர்றாங்கன்னா கட்சியினுடைய லட்சணம் தான். நீங்க விசிகாவை பார்த்தெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. விசிகாலாம் பெரிய கட்சி. அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் என்ன, அந்த கட்சியினுடைய தகுதி என்ன, அந்த கட்சியினுடைய கோட்பாடு என்ன, அந்த கட்சியோட உங்க கட்சியை போய் ஒப்பிட்டுக்கிறீங்க. நீங்க சொல்ல போனா எப்படிப்பட்ட கட்சின்னு நான் தமிழ்நாட்டுல சொல்றேன் பாருங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி இருக்கு, கொங்கு நாடு மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த மாதிரி உங்க கட்சி ஒரு கட்சி. நீங்க அப்படி சொல்லுங்க, அந்த கட்சிகளோடு போட்டிடுங்க. மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துக்கு 2 இடம் கொடுத்துட்டு எங்களுக்கும் 2 இடம் கொடுத்தீங்க அப்படின்னு கேளுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கு 2 இடம் கொடுத்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் ஒரு சாதி சார்ந்த கட்சிகள், அது முக்குளத்தோர், இது வந்து கவுண்டர். அப்ப இது என்ன கட்சி? இது இல்ல இது எனக்கு புரியல. இது என்ன கட்சி? நாயுடு கட்சி இல்லையா? இல்ல இது நாயுடு கட்சி இல்லையான்னு கேக்குறேன். நாயுடு கட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் நீங்க உங்க சமூகத்துல போட்டிருக்கீங்க? நாகப்பட்டினத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? திண்டுக்கல்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? விருதுநகர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? இதுல திருவள்ளூர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? கிருஷ்ணகிரியில இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? விழுப்புரத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? பெரம்பலூர்ல இருக்கிற மாவட்ட செயலாளர் யாரு? இப்போ எத்தனை பேர் சொல்லிட்டானா நானு? நான் சொன்ன மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை ஒரு 10 தாண்டிடுச்சா? நான் சொல்லாத மாவட்ட செயலாளரோட எண்ணிக்கை. கட்சியினுடைய மொத்த மாவட்ட செயலாளர்கள்ல 1/3 மெஜாரிட்டி சொந்த சமூகம் தான். கட்சியினுடைய அணிகள்ல முக்கிய பொறுப்புகள் யாருக்குன்னா சொந்த சமூகம் தான். அப்ப இதுக்கு பேர் என்ன? வேற தேமுதிகவுக்கும் அப்படி ஒரு பிராண்ட் ஒண்ணு இருக்குது இல்லையா? விஜயகாந்த் தேமுதிக வட மாவட்டத்துல எத்தனை வன்னியர்களை உள்ளடக்கி வச்சிருக்கு? உண்டா இல்லையா சொல்லுங்க நீங்க. தேமுதிக வட மாவட்டத்துல எத்தனை வன்னியர்களை உள்ளடக்கி இருக்கு? தேமுதிகவை நீங்க ஜாதி கட்சின்னு சொன்னீங்கன்னா விருதாச்சலத்துலதான் போட்டியிட்டாரு விஜயகாந்த். ரிஷிவந்தியத்துலதான் போட்டியிட்டாரு விஜயகாந்த். விருதுநகருக்கா ஓடிட்டாரு? சாத்தூருக்கா ஓடிட்டாரு? இல்ல வைகோ இது வரைக்கும் எங்க போட்டிட்டு இருக்காரு சொல்லுங்க. தென் சென்னையில ஒரு தடவையாவது போட்டிட்டு இருக்காரா? ஒரு தடவையாவது வேலூர் தொகுதியில போட்டிட்டு இருக்காரா? ஒரு தடவையாவது இந்த பக்கம் எங்கேயாவது வட மாவட்டத்துல போட்டிட்டு இருக்காரா? சிவகாசி விருதுநகர், சிவகாசி விருதுநகர். அப்ப ஏன் சிவகாசி விருதுநகர்? ஏன் சார்? என்ன காரணம் சொல்லுங்க நீங்க. அந்த தொகுதியில மட்டுமே நிக்கிறீங்களா? என்ன காரணம்? நாயுடு சமூக மக்கள் நிரம்ப வாழுகிற பகுதி, அதனால நீங்க அங்கேயே போய் நிப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப நீங்க சாதி கட்சி தானே. தேமுதிக எப்படி ஜாதி கட்சி ஆகும்? அந்த தலைவர் சாதி சமூகங்கள் அப்பாற்பட்டு ஒரு இடத்துல நிக்கிறார். வன்னிய சமூக மக்கள், தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் அடர்த்தியாக வசிக்கிற பகுதி, அந்த பகுதியில போட்டிக்கிறார். அவர் எப்படி நீங்க சாதிய வளையத்துக்குள்ள அடைப்பீங்க? அந்த கட்சியை எப்படி சாதிய வளையத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவீங்க நீங்க? வருவதற்கு முன்பு வரைக்கும் வைகோவுக்கு இருந்த ஒரு பலம் அப்படின்றது தேமுதிக வந்ததுக்கு பிறகு மொத்தமா சரிய ஆரம்பிச்சிருச்சு. தேமுதிக விஜயகாந்துடைய பேக்கப் எல்லாத்தையுமே, மதிமுகவுடைய பேக்கப் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிருச்சு. ஸோ ஒரே கம்யூனிட்டிக்கு 2 கட்சிங்கிற மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. அதனால அவருக்கு ஒரு போட்டி மனப்பான்மை, ஒரு பொறாமை இருக்குது. அவர்கள் வளர்வதுங்கிறது தங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை, இப்படியான ஒரு எண்ணம் இருக்குமோ சார்? அதாவது ஒரு கட்சி வந்ததால் தன்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டுரும் அப்படின்னு ஒரு தலைவர் நினைச்சா அந்த தலைவருக்கு தன்னுடைய கட்சி மேலும் தன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நீங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்கன்னா நீங்க அவ்வளவு வீக்கா இருந்தீங்க. சரி, விஜயகாந்தினுடைய வருகை தான் உங்க கட்சியினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்திருச்சா? அதுக்கு முன்பு உங்க கட்சி அப்படியே நாள்தோறும் வளர்ந்துகிட்டே இருந்துச்சா? உங்களோடு தொடக்க நிலையில் வந்தவர்கள் விஜயகாந்த் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பே போயிட்டாங்க. பொன்முத்தி ஏன் போனாரு? மதுராந்தகம் ஆறுமுகம் ஏன் போனாரு உங்கள்ட்ட இருந்து? இப்படி ஒரு பெரிய பட்டியலை நான் போடுறேன். இவங்க எல்லாம் எப்ப போனாங்க உங்கள்ட்ட இருந்து? செஞ்சியாரும் அண்ணன் எல்ஜி ஏன் போனாங்க உங்கள்ட்ட இருந்து? கம்ப ராமகிருஷ்ணனும் அண்ணன் கண்ணப்பனும் ஏன் போனாங்க உங்கள்கிட்ட இருந்து? கலைப்புலி தானு அண்ணன் ஏன் போனாரு உங்ககிட்ட இருந்து? இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இப்படி எல்லாம் போனவர்கள் விஜயகாந்தினுடைய வருகையால் போனார்களா? விஜயகாந்த் கிட்ட போனாங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மனநிலை? ஆனா நீங்க சொன்னது உண்மை, வைகோவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு.
விஜயகாந்த் வந்ததாலதான் நம்ம வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு, இல்லைன்னா நம்ம இந்தியாவினுடைய பிரதமராக வந்திருப்போம் அப்படின்னு வைகோ நினைக்கிறாரு. ஆனா தேமுதிக மதிமுக ஒரு பெரிய பொருட்டாவே கருதுல. அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது வேறு, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது வேறு, அந்த கட்சியினுடைய அந்த பயணம் என்பது வேறு. அதுக்கும் இதுக்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் அவர் முடிச்சு விட்டார். சார் ஒண்ணு இல்ல சார், தன்னுடைய தோல்வியை கருத்தில் கொள்ளாமல் பிறருடைய தோல்வியை கொண்டாடி மகிழுகிற மனநிலை கொண்டிருக்கிற ஒரு மோசமான சாடிஸ்ட் யாருன்னா வைகோ தான் சார். 2016 மக்கள் நல கூட்டணி இந்த கட்சி குடி எடுத்தது மட்டும் இல்லாம பல கட்சி குடியை கெடுத்து ரோட்ல நிப்பாட்டி முச்சந்தியில கொண்டு வந்து அந்த கட்சியை நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. கலைஞர் தான் ரொம்ப அழகா சொன்னாரு. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி பார்க்கிறீர்கள் அந்த தலைவர் சொன்னாரு, பொது உடைமை இயக்கம் இல்லாத சட்டப்பேரவை அமைவதை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன். பொது உடைமை இயக்கத்துக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, அண்ணன் திருமாவுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, தேமுதிகவுக்கு வாய்ப்பு இல்ல. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா டி.கே. வாசன், அவருக்கும் அந்த தேர்தல்ல ஒரு பெரிய முக்காடை போட்டு மூளையில உட்கார வச்சாச்சு. இவ்வளவும் பார்த்தார்ல, தோல்வியை தழுவி டெபாசிட்டே போயிடுச்சு சார். இப்ப இந்த வருத்தத்தை எப்படி கட்சி உள்வாங்கி இருக்கும்? ஆனா தாயகத்துல லட்டு கொடுத்து ஜாங்கிரி கொடுத்து ஒரே உற்சாகம். என்னன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிட்டாராம், ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சிட்டாராம். மக்கள் நல கூட்டணி தோர்த்த பிறகு நடைபெறுகிற முதல் மாவட்ட செயலாளர் கூட்டம், கட்சியினுடைய தோல்வி குறித்து ஆய்வு செய்கிற மாவட்ட செயலாளர் கூட்டம், ஸ்வீட் எல்லாருக்கும் இவரே கூப்பிட்டு கொடுக்குறாரு எல்லாரையும். வாங்க வாங்க வாங்க, இந்தாங்க உதயகுமார் வாங்க அப்படின்னு, தஞ்சாவூர் மாவட்ட செயலாளரை வாங்க நீங்க வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் லட்டு கொடுத்தாவது. என்னன்னு கேட்டா ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிட்டாராம். விஜயகாந்தையும் காலி பண்ணியாச்சு, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதையும் தடுத்து நிறுத்தியாச்சு, கலைஞர் முதலமைச்சர் ஆவதையும் தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்னு ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்சோம். இப்படி தன்னுடைய தோல்வியை கூட கருத்தில் கொள்ளாமல், தன்னுடைய கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருப்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் இன்னொருவருடைய தோல்வியை கொண்டாடுகிற மனநிலைக்கு சாடிஸ்ட் மனநிலைன்னு பேர் வைக்கலாமா இல்லையா? அது ஒரு சாடிஸ்ட் மனநிலை தானே. இந்த தேர்தல்ல எதுக்கு சார் வி.எஸ். பாபுக்கு போன் பண்ணி பேசினாரு? அது என்ன ஒரு மனநிலை? அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. இந்த வேலையை செய்யலாமா? நீங்க செஞ்ச நீங்க 4 இடத்தை வாங்கி 2 இடத்துல தோத்துட்டீங்க. 2 சின்ன சூரியனு. உங்க கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்லை சார். இன்னொன்னு சொல்லட்டுமா, 2006 இருந்து 2011 வரைக்கும் தான் சார் மதிமுக எம்எல்ஏவே இருந்தாங்க. இது வரைக்கும் இந்த கட்சி 32 வருடம் 32 ஆண்டு கால பயணத்தில் நான் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில், நான் ஏதென்ஸ் நகரத்தில், நாசே துங் என்னென்னவோ பேர்லாம் சொல்றாரு, பிடல் காஸ்ட்ரோ, சேக்வேரா எல்லாம் சொல்றாருல்ல, இது வரைக்கும் கட்சி தொடங்கி ஒரே ஒரு தடவை தான் சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை அந்த கட்சி பெற்றிருக்கு. அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்ல, அந்த கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே கிடையாது. விசிகாவோடு நீங்க உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க, தேமுதிகவோடு நீங்க உங்களை ஒப்பிட்டுக்கிறீங்க. அந்த கட்சிக்கெல்லாம் தொடர்ச்சியாக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் அந்த கட்சி பேர்ல இருந்திருக்கு. உங்க கட்சிக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவமே இல்ல. இப்ப 2 இப்பவும் உங்க சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்ல. அது திமுகவினுடைய உறுப்பினர்களாக கணக்கு. அந்த வருத்தமே உங்களுக்கு இல்லாம ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு நீங்க கொண்டாடுறீங்கன்னா நீங்க தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி படைத்தவரான்னு கேட்கிறாங்க. தலைவரா இருப்பதற்கான தகுதி இருக்கா? உங்களுக்கு ஒரு கட்சி தேவையா? இல்ல இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 2 எம்எல்ஏக்கள் 2 பேருமே உதயசூரியன் சின்னத்தில் நின்னதுனால கிட்டத்தட்ட திமுக உறுப்பினர் அப்படின்ற மாதிரிதான் அவங்க கணக்கு. அதனால அதை ராஜினாமா பண்ணிட்டு இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி சொந்த சின்னத்தில் நிற்பது என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதா தெரியுது. அதுல இப்ப ராஜினாமா பண்ணணும் அப்படின்னும் போது அதுல ஒருத்தர், அவர் சீர்காழி செந்தில் செல்வன் அவர் ராஜினாமா பண்ண முடியாது, நான் திமுகவில் சேர்ந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அப்புறம் ராஜேந்திரன் அவர் ராஜினாமா பண்ற ஒத்துக்கிட்டார் என்பது போல ஒரு செய்தி வருது. ஒருவர் ஏற்றுக்கொண்டார், இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது போல செய்திகள் வருது. எப்படி பார்க்கிறீங்க? அதாவது 2 பேருமே திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார். இத வைகோவுடைய மகனே சொல்றாரு. அவங்க 2 பேரும் திமுகல போய் சேர்ந்துட்டாங்க, அவங்க திமுக கணக்கு தான், அவங்க எப்படி எங்க கணக்கு ஆவாங்க, ரிசைன் பண்றது இதெல்லாம் திமுக எடுக்க வேண்டிய முடிவுன்ட்டார் ஒரு நாள். அதான் உண்மையும் கூட. இப்ப என்னன்னா, இன்னைக்கு செந்தில் செல்வம் உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு போகல. உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு போகாம அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஏற்கனவே திமுகல சேர்ந்துட்டேங்க, நான் ஏங்க மதிமுகவோட உயர்நிலைக்குழு கூட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு கரெக்டா பேசுறாரு, சட்டப்படி பேசுறாரு அவரு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. ஃப்ளோர் டெஸ்ட் வந்துச்சுல்ல, அன்னைக்கு அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உயர்நிலைக்குழு கூட்டத்தை வைகோ கூட்டினாரு. அன்னைக்கு போனாரு செந்தில் செல்வன். ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அவர் இங்க வந்திருக்கணும்ல. திமுக கொறடா உத்தரவு என்ன? ஃப்ளோர் டெஸ்ட்ல எதிர்த்து வாக்களிக்கிறது திமுக கொறடாவினுடைய உத்தரவு. அப்ப திமுக உறுப்பினர் சட்டப்பேரவைக்கு வரணும்ல. அன்னைக்கு அவர் வரல. அப்போ அந்த மாற்றம் என்பது எத்தகையதாக இருக்கிறது அப்படிங்கிறத
நாம வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. செந்தில் செல்வன் ஆப்சென்ட் ஆயிட்டாரு மதிமுகல. இப்ப இன்னைக்கு போய் திமு ராஜேந்திரன் போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, கட்சித்தாவல் தடை சட்டம் என்பது ரொம்ப கடுமையானது சார். நீங்க திருமண வீடுகளில் சந்தித்து பேசிய சந்தேகம் கட்சி தலைவருக்கு வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்துங்கன்னு சொன்னா கூட அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்த முடியும். திமுக சின்னத்தில் திமுக உறுப்பினராக இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒருவர் எப்படி மதிமுக வேட்டி கட்டிட்டு மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் போய் உட்கார முடியும்? எப்படி உட்கார முடியும் சொல்லுங்க? அது சட்டப்படி சரியா? இப்ப திமுகவினுடைய தலைமை சட்ட நடவடிக்கை எடுத்தா இவர் பதவி ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும். அதை அவங்க செய்வாங்க. திமு ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் பேர் வழி சார். அவருக்கு எல்லாமும் துட்டு தான் கணக்கு. வைகோவை விட பெரிய கணக்கு வச்சிருப்பாரு அவரு. வைகோவுக்கு 1 கோடின்னா அவருக்கு 2 கோடி கணக்கு இருக்கும். இப்ப இந்த 50 கோடி பேரம் பேசுறாங்கல்ல, அதுல என்னன்னா பிரச்சனையும் இங்க இருந்துதான் தொடங்குது. செந்தில் செல்வனுக்கு 8 கோடியும் திமு ராஜேந்திரனுக்கு 10 கோடியும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது என்ன செந்தில் செல்வனுக்கு 8 கோடி? 2 பேர் எம்எல்ஏ கொடுத்தா 2 பேருக்கு 10 கோடி தானே கொடுக்கணும். இவருக்கு 10 கோடி அவருக்கு 8 கோடினா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இடத்துல சிக்கல் வருது. செந்தில் செல்வனா அவங்க குறைத்து மதிப்பிடுறாங்க. செந்தில் செல்வம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தோன்றதால் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வர்றாங்க. அந்த மனநிலை வைகோட்டையும் இருக்கு, வைகோனுடைய மகன்ட்டையும் இருக்கு. அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அந்த மக்களை ஒரு பார்வை குறைபாடோடு பாக்குற அந்த அயோக்கியத்தனமான ஒரு அழுக்கு மனநிலை இருக்குல்ல, அது அவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் அந்த 8 கோடி அந்த 2 கோடியை குறைக்கிறது. இவர் வேற சமூகம், பெரிய சமூகங்கிறதுனால, உயர்ந்த ஜாதிங்கிறதுனால, அந்த ஆண்ட பரம்பரைங்கிறதுனால அவருக்கு 10 கோடி. இவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறதுனால 8 கோடி. இந்த மனநிலைக்கு வர்றாங்க. இப்ப மீத காசு யாருக்கு? 50 கோடி தானே சார் பேரும். சோஃபா வந்தது 50 கோடி தானே. அப்போ அதை 2ஆ பிரிச்சா நீங்க என்ன பண்ணணும்? 25 கொடுத்துருக்கணும்ல. மீதி யாருக்கு? வைகோ அண்ட் கோ கம்பெனிக்கு, வைகோ பையன் பேர்ல இருக்கிற கம்பெனிக்கு போய் சேர்ந்துருது. இப்ப இதுல இருந்து சிக்கல் தொடங்குது. இப்ப இதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாரு ராஜேந்திரன் என்ன நினைப்பாருன்னா, நாம இப்ப ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறதா இல்ல எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏவா இருக்கிறதா? ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏவா இருந்தா இன்னும் கூடுதலா கல்லா கட்டலாம். அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் போதே கல்லா கட்டுறாரு. இப்ப கூடுதலா கல்லா கட்டுறான்ற மனநிலைக்கு தான் வந்திருக்காரு. வைகோ எடுத்த முடிவை ஏத்துக்கிட்டாருன்றது இல்ல, கல்லா கட்டுகிற மனநிலைக்கு வந்திருப்பாரு. அதனால வேறு ஒரு கணக்க போட்டிருப்பாரு. அவருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆட்கள்லாம் தாவேகாவுக்குள்ள இருக்காங்க. முருகன் ஒருத்தர் திமுகல இருந்து போய் இப்ப எம்எல்ஏவா இருக்காரு தாவேகாவுல, நெல்லை மாவட்டத்துக்குள்ள. அவர் இவருக்கு ரொம்ப வேண்டியவரா. இவர் வந்து அவரை கடவுள்னு தான் கூப்பிடுவார். யாரு? ராஜேந்திரன் தாவேகா எம்எல்ஏவா இருக்கிற முருகனை கடவுளே, சொல்லுங்க கடவுளே அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த கடவுளுடைய அருள் கூட கிடைச்சிருக்கலாம், இல்ல வேற கணக்கு கூட தாவேகாவில இருந்து சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால அவரு அடுத்த கட்டம் நகர்வுக்கு போயிருக்கிறார். அதுவும் நீங்க வைகோவினுடைய முடிவு எடுக்கிற, வைகோவினுடைய முடிவெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். வைகோ மகனுடைய முடிவுலாம் ஒண்ணும் இல்லை. அது எல்லாம் கடந்துதான் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நாளைக்கு அவங்க எடுக்க போற முடிவு என்னன்னா, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம், எங்க கிட்ட ஒரு 10 பேர் இருக்கான், நாங்க உங்களோட வந்து நிக்கிறோம்னு முதலமைச்சரை ஏமாத்துற வேலையை இப்ப இவங்க செய்ய போறாங்க. இவங்களுக்கு என்ன பெரிய செல்வாக்கா? இப்ப விஜய் வந்து இடைத்தேர்தல்ல போட்டியிடுறாரு, தன்னுடைய கட்சியை நிறுத்துறாரு அப்படின்னா, அத்தனை தொகுதிகள்லயும் மதிமுக கடுமையான வேலை செஞ்சு அவங்கள வந்து 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பூத் ஏஜென்ட் போறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. பிட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு அந்த கட்சியில ஆள் கிடையாது. வைகோ பையன் என்ன பண்ணுவாரு தெரியுமா? தான் காரை போய் நிப்பாட்டிட்டு டிரைவரை விட்டு கதவை திறக்க சொல்லி, துரை வைகோ வாழ்க அப்படின்னு சொல்லுவாரு. டிரைவர் தான் போய் சொல்லுவாரு. அது சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இதான் அந்த கட்சியுடைய நிலைமை. வேணா வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். நீங்க வேணா அலன்சையில போட்டு காட்டுங்க. காரை நிப்பாட்டிட்டு டிரைவர் இறங்கி போய் கதவை திறப்பாரு. இன்னும் துரை வைகோ வாழ்க, அங்க ஒரு 3 பேர் நின்று வாழ்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இதான் அந்த கட்சியினுடைய நிலைமை. விஜய் ஏமாந்துடக்கூடாது. பாவம், புதுசா கட்சி தொடங்கி ஆளுங்கட்சியா வந்திருக்கிறீங்க. நீங்க வந்து செயல்பட வேண்டியது நிறைய இருக்கு. உங்ககிட்ட குறைகள் இருக்கு, அதெல்லாம் விமர்சனம் வைப்போம், அது வேற. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஆளை நம்பி நிறைய வாயிலேயே வடை சுடுவாரு. ஏமாந்துறாதீங்க. அப்படிப்பட்ட விசேஷம் எல்லாம் ஒண்ணு அந்த கட்சியில இல்ல, அவ்வளவுதான். இல்ல இப்ப விஜய்க்கு என்னன்னா, டி ராஜேந்திரன் நம்ம அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு செய்தி சொன்னாரு. அதை விஜய் ஒரு தடவை 2 தடவை பாத்துக்கிறது நல்லது. வைகோல கூட நம்பி போகலாம், வைகோ நம்பி போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதான் யதார்த்தமான உண்மை. விஜயகாந்த காலி பண்ணவர் அவர் தான். அண்ணன் திருமாவுக்கு நெடுங்காலமாக சட்டமன்ற பிரதிநிதித்துவம் விசிகாவுக்கு கிடைக்க விடாமல் செய்தவர் அவர் தான். சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. பொது உடைமை இயக்கங்கள் என்கிற பாரம்பரியம் பெற்ற பொது உடைமை இயக்கத்தை சட்டமன்றத்துக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தியவரும் அவர் தான். இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களை எந்த நிலைமைக்கு வேண்டுமானாலும் அவர் ஆளாக்கலாம். தயவு செய்து அவரிடத்துல எச்சரிக்கையாக இருங்கள். இதுவே நிறைவு செய்தியாக
எடுத்துக்கலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.